பெட்ரோல் பங்க் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2 விதத்தில் நமக்கு வருமானத்தை பார்க்கலாம். ஒன்று, நம்மளே வந்து அந்த கம்பெனியோட அதாவது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் இவங்களோடலாம் டைப் ஆகி நம்ம அந்த பெட்ரோல் பங்க் வந்து ரன் பண்ணி அதில் வந்து கமிஷன் மூலமாக அந்த பணத்தை எடுக்கிறது. 2வது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்டை வந்து அந்த பெட்ரோல் கம்பெனிக்கு வந்து லீஸுக்கு கொடுத்து மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கிறது. ஸோ இந்த 2 விதத்தில் தான் வந்து இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆரம்பத்திலே ஒரு முடிவு எடுத்துடணும். நம்ம வந்து ஓனாக அந்த பெட்ரோல் பங்க் ரன் பண்ண போகிறோமா, இல்லை இது வந்து நம்ம லீஸுக்கு கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம முதலே வந்து நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பெட்ரோல் பங்க்குடைய கம்பெனி லிஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்பி, பாரத் பெட்ரோல், இந்தியன் ஆயில், ஈசர் ஆயில், ரிலையன்ஸ் பெட்ரோலியம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி, பாரத் பெட்ரோலியம், அதே போல் இந்தியன் ஆயில், இவங்க தான் வந்து ஓனாக நம்மளே பெட்ரோல் பங்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து கமிஷன் நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈசர் ஆயில்லாம் வந்து ரிலையன்ஸ் பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்த வந்து நம்ம லேண்டை வந்து அவங்க லீஸுக்கு எடுத்து ஸோ அவங்களே வந்து அதை எல்லாமே ரன் பண்ணி மந்த்லி நமக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் வந்து இயங்கிகிட்டு இருக்கு.